இப்ப ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. பஸ்ல இருந்து மக்களை காப்பாத்தும் போது ஒருத்தனுக்கு எப்படி உள்ள சக்தி இருக்கணும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க உள்ள ஹீரோவும் கையில உள்ள பணமெல்லாம் காலியாக கடைசியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அவங்க அப்பா கொடுத்த விசிட்டிங் கார்டை பாக்குறாரு. அதுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உதவி கேட்க அவங்களும் ஹீரோவை வெளியில கொண்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில மீடியா ஆளுங்க காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ பஸ்ஸை காப்பாத்தினது இன்டர்நெட்ல வைரல் ஆயிருக்கும். அவங்க கண்ணில் படாம பின்பக்கம் போகலாம்னு சொல்லி போனோம். அங்க சில ஆளுங்க வந்து எங்க முதலாளி கூட்டிட்டு வர சொன்னதா ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் அந்த முதலாளியை காட்டுறாங்க. இந்த லேடி தான் அவங்க முதலாளி, பேரு ஜியாங். ஹீரோ இவங்க கிட்ட தான் உதவி கேட்டிருப்பாரு. இப்ப ஜியாங் அவங்களுக்கு சொந்தமான இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு வர அங்க அவங்க ஆளுங்களை கையில பேட்டோட வர சொல்லி ஹீரோவை அடிக்க சொல்றாங்க. அப்படி ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு கட்டு பணத்தை போடவும் முதல்ல அடி வாங்கின ஹீரோ அந்த பணத்தை கையில எடுத்ததுக்கு அப்புறம் ஒரே ஒருத்தனை மட்டும் அடிக்க அவன் 10 அடி தள்ளி போய் விழுவான். அதை பார்த்த ஜியாங் அவன் அப்பாவுக்கு இருக்க அதே சக்தி ஹீரோவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்க, நான் சொல்றதை தெளிவா கேளு, உன் அப்பா என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காரு, அந்த கடன் எல்லாம் நீதான் அடைக்கணும், உன் சக்தியை பயன்படுத்தவும் நிறைய பணம் தேவைப்படும், இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எனக்கு மருமகன் ஆனா உனக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்ல, நீ தர வேண்டிய கடனை தர வேணா, உனக்கு பணத்துக்கும் பிரச்சனை வராது, அதோட அப்பதான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல இவங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னு ஹீரோவுக்கு புரியல. ஆனா இதுக்கு மேல இங்க இருந்தா தனக்கு தான் ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்க உள்ள ஒரு காடையை உடைச்சு தப்பிச்சு ஹீரோ தான் வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் கோவமா இருக்காங்க. ஏன்னா ஹீரோ பஸ்ஸை காப்பாத்தின வீடியோ இன்டர்நெட்ல வைரலா இருக்கும். அதை ஹீரோயினும் பார்த்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய பஸ் நீ தடுத்து நிறுத்திருக்கணும், அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும், அந்த பணத்துக்கு என்ன பண்ணன்னு கேட்க தான் அம்மா வீடு வாங்குறதுக்காக பணம் கொடுத்த விஷயம் தெரியும். ஹீரோயின் கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி சமாதானப்படுத்தலான்னு போகும்போது அப்ப திடீர்னு ஹீரோட வீட்டுல கேஸ் வெடிச்சிடும். சரி வீட்டை காப்பாத்தலான்னு போலான்னு ட்ரை பண்ணா அவனை யாரா ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும். தப்பிச்சு தன்னோட கிராமத்துக்கு வர அங்க அவனோட அப்பா அம்மா 2 பேருமே இல்ல, எங்கேயும் வெளியில போயிருப்பாங்க. ஹீரோவும் அங்க உள்ள கேரேஜ்ல தான் இருக்க. அங்க ஹீரோ கண்டிப்பா வருவான்னு சொல்லி அவனுக்காக அவன் அப்பா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. அதுல என்ன எழுதிருப்பாருன்னா, உன் நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியும், நம்ம கிடைச்ச சக்தி அத மாதிரி, அதுதான் நமக்கான சக்தியும் சரி சாபமும் சரி, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சரி மத்தவங்களுக்கு உதவி பண்ண நினைச்சா நம்ம கையில இருக்க பணம் எல்லாம் காணாம போயிடும், அதனாலதான் என்னால உனக்கும் அம்மாவுக்கு எதுவும் செய்ய முடியலன்னு எழுதியிருக்க. ஹீரோ அதை படிச்சிட்டு இருக்கும்போது தான் டிவில ஒரு நியூஸ் பாக்குறாரு. ஒரு மேரேஜ் கால வெடி விபத்து நடந்திருக்குன்னு தெரிய வருது. அந்த மேரேஜ் காலுக்கு தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க தான் ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக. அந்த விஷயம் ஹீரோவுக்கும் தெரியும். உடனே பேங்குக்கு வந்து அவரோட சேவிங்ஸ்ல இருக்க மொத்த பணத்தை எடுத்துட்டு அந்த மேரேஜ் ஆளுக்கு தான் வராரு. அங்க உள்ள எல்லாரையும் காப்பாத்தி வெளியில அனுப்ப தான் காதலி மேல ஒரு பெரிய கல்லு விழ வர ஹீரோ அதையும் தடுத்து காப்பாத்திடுவாரு. ஆனா ஹீரோயினால சந்தோஷப்பட முடியல. ஏன்னா ஹீரோ இந்த அளவு ஒரு பலத்தை பயன்படுத்துவாரோ அந்த அளவு பணம் செலவாகும். இந்த அளவு பலத்துக்கு எவ்வளவு பணம் செலவாச்சு, இந்த பணம் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா சேவிங்ஸ்ல இருக்க மொத்த அமௌண்ட் எடுத்ததா சொல்ல உயிர் தப்பிச்சோன்னு ஹீரோயினால சந்தோஷமா பட முடியல, தன்னை காப்பாத்தின ஹீரோ மேல கோவம் பட முடியல. ஆனா 2 பேரும் மறுபடியும் சமாதானமாய் சேர அங்க ஒருத்தன் திடீர்னு கையில 2 கேஸோடையும் உடம்பு ஃபுல்லா நெருப்போடையும் வரான். இது என்னடா புது பிரச்சனைன்னு பார்த்தா வந்தவன் ஹீரோவோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோட கையில இருக்க காசெல்லாம் காலியாக அவனை சமாளிக்க முடியல. அப்பதான் கல்யாணத்துக்கு வந்த ஆளுங்களாம் மொய் பணம் வச்சிருப்பாங்களே, அந்த மொய் பணத்தை எடுத்து சண்டை போடவும் சீக்கிரமா சண்டை போட முடியலன்னா கையில இருக்க காசெல்லாம் காலியாயிருனா அங்க ஒரு பியனா இருக்கும், அதை எடுத்து அவன் மேலே தூக்கி போடவும் அவனும் ஆளு காலி. அதுக்கப்புறம் கையில இருக்க பணம்லாம் காலியாக ஹீரோ டயர்டாகி கீழே விழுந்து கிடக்கும் போது அப்பதான் அங்க உள்ள சவருக்குள்ள நினைச்சு 2 பேர் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வரவும் ஹீரோவை பார்த்து சூப்பர் ஹீரோ அசோசியேஷனுக்கு உன்னை வரவேற்கிறதா சொல்ல இது என்னடா புது பிரச்சனை ஹீரோ பார்க்க